ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைய தனிமையை உணர வைத்த சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ளும் நடந்திருக்கும். 12ஆம் வீடான விரய மற்றும் மறைவுஸ்தானம் சனியின் பார்வையால் பாதிக்கப்படும் பொழுது பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு நடுவே நீங்களே இருந்தாலும் உங்களை ஒரு அனாதையாக தனி மரமாக உணர வைக்கும் சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்க குடும்பத்துல அனைவருமே இருப்பார்கள். அனைவரும் இருந்து உங்களை யாரும் கண்டு கொள்ள மாட்டார்கள். எந்த விதமான நல்ல காரியத்துக்கு போனாலும் உங்களை மட்டும் வா என்று அனைவரும் கூப்பிட மாட்டார்கள். ஏன் சாப்பிட கூட உங்களை வா என்று உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்களின் உறவினர்கள் அனைவரும் சில காலகட்டங்களாகவும் சில மாதங்களாகவும் உங்களை புரிந்து கொள்ளாமலும் உங்களை ஒரு துரோகி போல நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இது ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று நீங்கள் எத்தனையோ தடவைகள் யோசித்து பார்த்திருப்பீங்க. ஆனா அதற்கான எந்த விதமான பதிலும் யாரிடம் இருந்தும் இதுவரைக்கும் கிடைத்திருக்காது. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்ப வரைக்கும் நிச்சயமா நடந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சுற்றிலும் சொந்தங்கள் இருக்கும், நண்பர்களும் இருப்பார்கள், குடும்பமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் அனாதையை போல உணரக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. ஆனால் உங்களின் மன போராட்டத்தையோ உங்களுடைய கண்ணீரையோ பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள எழுந்து கொண்டும் இத்தனை நாட்களும் இருந்தது. உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று தனிமை என்னும் 2 அறைக்குள் நீங்கள் முடங்கி போன தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மிக நீண்ட நாட்களாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் கண்ணீரை மறைத்து வாழ்ந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களின் லக்னமும் ராசியும் பாமத்துவம் அடைந்த காலத்தில் வெளி உலகிற்கு நீங்கள் ஒரு ராஜாவை போல எந்த கவலையும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டசாலியை போல வலம் வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் யாரும் இல்லாத நள்ளிரவு நேரங்களில் படுக்கையறையில் தலையணையை நினைத்த உங்களின் கண்ணீர் துளிகள் ஏராளமாக உங்க மனதிற்குள்ள இருக்கும். இழந்த பணம், உடைந்த நம்பிக்கைகள், சொந்தங்களின் ஏளனமான பேச்சுக்கள் என எல்லாவற்றையும் இதயத்திற்குள் போட்டு புதைத்து காலையில் மீண்டும் ஒரு போலி புன்னகையோடு முகமூடி அணிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்த நாட்கள் உங்களுடைய சகிப்புத்தன்மையின் உச்சக்கட்ட ஒரு சான்றாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருக்கும். நீங்கள் வாழ்ந்த நாட்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்த நாட்களாக இருக்காது. வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த ஒரு நபரின் வாழ்க்கையாக மட்டுமே தாங்க உங்க வாழ்க்கை இத்தனை நாட்களும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க உதவியவர்கள் ஏன் உங்களை மறந்து விட்டார்கள் என்று தெரியுமா? நீங்கள் யாருக்காவது உதவும் பொழுது திரும்ப அந்த உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. இது ரிஷபம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் எப்பொழுதுமே பொருந்தும். நீங்கள் அனைவருக்கும் உதவுவீர்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் உங்களிடம் ஏதேனும் நபர்கள் நன்றாக பழகிவிட்டார்கள் என்றால் பணம் விஷயத்திலிருந்து உங்களுடைய நேரத்திலிருந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அவங்க வாழ்க்கை செட்டான பிறகு அது வரைக்கும் உங்களை தேடி வருவார்கள். வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் உங்களை நினைக்கவே நினைக்க மாட்டாங்க. ஆனா அது வரைக்கும் உங்களிடம் ஏதாவது ஒரு ஐடியாக்களையும் ஏதேனும் ஒரு சில விஷயங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டும் இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று உங்களிடம் தான் அறிவுரை கேட்டுக்கொண்டும் இருப்பார்கள். ஆனா அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததும் உங்களை நினைத்து கூட பார்க்க மாட்டாங்க. இந்த உண்மை உங்களை அதிகமாகவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு காயத்தை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உண்மையில் அவர்கள் கெட்டவர்கள் கிடையாது. அவர்கள் உங்களுடைய வேலையை புரிந்து கொள்ளாமல் இப்படி நடந்து கொள்வார்கள். ஆனால் காலங்களும் நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய உதவியை தேடி அவர்கள் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிச்சயமா அவங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும். நீங்கள் அளித்த உதவி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தான். ஆனா உங்களுக்கு அது ஒரு உறவு சம்பந்தமா நம்ம உனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உதவி அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு வேலையா தான் பார்ப்பாங்க. இதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள பல உறவுகள் இன்னும் உங்களை விட்டு போய்கொண்டே தாங்க இருக்காங்க. இதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்களான நீங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒன்று இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும். 11ஆம் வீடான விருப்ப நிவர்த்தி ஸ்தானம் உச்ச பலம் பெறப்போவதால் உங்களுடைய மனதில் பல வருடங்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு மிகப்பெரிய ஆசை அல்லது பிரார்த்தனை
தற்பொழுது நிறைவேறி உங்களுடைய மனதையே சந்தோஷப்படுத்தும். இது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு நேரத்துல அனைவரும் உங்களுடைய சொல் பேச்சையும் குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் பிறக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. அது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதாகவும் இருக்கலாம், அல்லது பல நாட்களாக இழுபறியில் இருந்த ஒரு சொத்தை வாங்குவதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதை நினைத்து ஏங்கினீர்களோ, அது எதற்காக கண்ணீர் விட்டீர்களோ, அத்தனையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிக சரியான பரிசாக இந்த காலகட்டத்தில் வழங்கி உங்களை நிச்சயமாக மகிழ்வித்து காட்டும். அந்த அளவுக்கு எல்லா விதமான நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உங்களை தேடி வரும். உங்களுடைய விதியே உங்களுக்கு சாதகமாக மாறி இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசி நேயர்களே, விதி வலியது என்பார்கள். ஆனால் அந்த விதியவே மாற்றக்கூடிய கிரகங்களின் சுப பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக நிகழ்ந்துள்ளது என்று தான் கூற வேண்டும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலமும் சூழ்நிலையும் மனிதர்களும் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறி அனைவருமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டங்களாக உருமாறிவிடும். அடியும் உங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். உங்கள் வாழ்வின் 2 அத்தியாயம் முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய சகாப்தம் இனிமே தொடங்கப் போகிறது. விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்கிவிட்டது என்பதால் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கவனித்தும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய அதிபதி இப்போது உங்களுக்கு ஒரு லாபத்தை தரப்போகிறார். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி. இப்போ அவர் உங்களுக்கு பணத்தில ஒரு போதுமான அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கும் எந்த விதமான பிரச்சனைகள் யாரிடமும் இல்லாமலும், அது மட்டும் அல்லாம நீங்கள் எது வாங்கினாலும் அது கொஞ்சம் பணம் உயர்ந்ததாகவே வாங்கக்கூடிய அளவுக்கு பணமும் கையில இப்பொழுது ஒரு தைரியமும் நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் பிறந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமாக வந்திருப்பீங்க. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களையே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய ஒரு மாற்றங்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது நிச்சயமாக இருக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசிவிட்டனா என்ற அனைத்தையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.